Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராமத்துலலாம் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை இருக்கும். அந்த டைம் அம்மா சந்தைக்கு போனால் அங்கேருந்து வாங்கிட்டு வர்ற ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் இந்த பொரி உருண்டையாக தான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பொரி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் பொரி, வெல்லம், பொட்டுக்கடலை, சுக்கு ஏலக்காய் பொடி, நெய், அவ்வளோதான். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி தடவி எடுத்துப்போம். 1/4 கப் பொட்டுக்கடலையை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா வறுத்தாச்சு. இதை எண்ணெய் தடவின பாத்திரத்தில் நம்ம கொட்டிப்போம். அடுத்து 4 கப் பொரியை எடுத்துப்போம். இதை அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரியை இன்னொரு தடவை நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பாத்திரத்தில் நம்ம கொட்டிப்போம். 4 கப் பொரிக்கு 1 கப் பொடிச்ச வெல்லங்கிற கணக்குக்கு நம்ம வெல்லம் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுவோம். இது பாகு பதம் வரணும். அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ பாகு பதம் பார்ப்போம். வெல்லம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதனால் இன்னும் நம்ம கிளறி விடணும். திருப்பியும் இதை தண்ணியில் விட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உருட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும். நம்மளுக்கு இன்னும் ஷேப் கிடைக்கல, அதனால் இதை இன்னும் நம்ம கிளறணும். இந்த பதம் வந்தவுடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ பாகு பதம் பார்ப்போம். இப்போ இதை உருட்டி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஷேப் கிடைக்கிது. இதை ஒரு தட்டில் தூக்கி போட்டோம்னா ஒரு சவுண்டு வரும், அதுதான் கரெக்டான பதம். இந்த டைம் 1 டீஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆற விடாமல் உடனே அந்த பொரியிலையும் பொட்டுக்கடலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கிளறி உருண்டையாக பிடிக்கணும். இந்த கரண்டிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம். அப்போ தான் கரண்டியில் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். கைவிடாமல் அதை நம்ம கிளறணும். மீதம் இருக்க பாகையும் நம்ம ஊற்றிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம உருண்டையாக பிடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துப்போம். கையினால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டையாக பிடிச்சிக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெய் அல்லது எண்ணெயை கையில் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ரெடி பண்ண பொரி உருண்டையை சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுருந்தோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். இந்த பொரி உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் பொரி உருண்டை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.